குட் மார்னிங்க. எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. அன்றைக்கி நெய் சோறுக்கு வந்து உருளைக்கிழங்கு பெரட்டல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோ தாங்க இது. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்திக்கலாங்க. சோம்புங்க, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய்ங்க, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து அதே வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதே வதக்கி விட்டதுக்கப்புறங்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதே வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறங்க தக்காளி 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதே உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதையும் வதக்கி விட்டதுக்கப்புறங்க 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வருங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறங்க 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையே சேர்த்திக்கலாங்க. அதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லியும் மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த ஒட்டுக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனுங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போங்க நல்லா தண்ணி சேர்த்தியாச்சுங்க. அப்பப்போ கிளர்ந்து கொடுத்துக்கலாங்க, அடியில் பிடிச்சிக்குங்க. அதனால் இது கூட பார்த்திங்கன்னா நான் மீன் மேக்கர் 10 பீஸ் இருந்துச்சுங்க. சரி, அது இது கூடவே சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு அதே சுடு தண்ணியில் போட்டு கட் பண்ணி அதில் சேர்த்திக்கிட்டேங்க. இது கூட நான் இது சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாங்க. பெப்பர் தூள் சேர்த்திட்டுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லித்தலையும் சேர்த்திட்டுங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மிளகு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க.